கார் வாங்குறதுக்கு உங்களுக்கு சில தகுதிகள் கண்டிப்பா வேணும். இந்த தகுதிகள் உங்களுக்கு இருக்கான்னு உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கிடாம கார் வாங்குனீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஒரு படி உயர்ந்துட்டோம்னு நினைப்பீங்க. ஆனா சில வருடங்கள்ல 8 படி கீழே விழுந்துருவீங்க. இப்படி கார் வாங்கி காணாம போனவங்க பல பேர் இருக்காங்க. இப்போ கார் வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி வேணுங்கிறத பாத்துருவோமா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்க 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரை தான் வாங்கணும். அதை விட்டுட்டு கீழே வீட்டுக்காரர் 20 லட்சம் ரூபாய்க்கு கார் வச்சிருக்காரு நினைச்சுக்கிட்டு நீங்களும் வாங்குனீங்கன்னா அரகர நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா தான். அதாவது உங்க ஆண்டு வருமானம் எவ்வளவோ அதுல இருந்து 1 மடங்கு இல்லன்னா அதிகபட்சமா 2 மடங்கு விலையுள்ள காரை தான் நீங்க வாங்கணும். அப்பதான் நீங்க எல்லாரும் கண் முன்னாலையும் கார்ல போற மாதிரியே வாழ முடியும். அத மாதிரி ஒருவேளை நீங்க ரெடி கேஷ் கொடுத்து கார் வாங்குனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே இது நீங்க கடன் வாங்கி கார் வாங்க போறீங்கன்னா நீங்க கார் வாங்குறதுக்காக வாங்கின கடனுக்கு நீங்க திருப்பி செலுத்த வேண்டிய மாத தவணை உங்க மாத வருமானத்தில இருந்து 30% உள்ளதான் இருக்கணும். ஆனா இது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அது என்னன்னா, உதாரணத்துக்கு நீங்க மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிச்சு நீங்க மாசம் மாசம் கட்ட வேண்டிய வேற எந்த கடனுமே உங்களுக்கு இல்லன்னா நீங்க மாசம் 30%, அதாவது அதிகபட்சமா 15,000 ரூபாய் மட்டும்தான் கார் டியூக்காக நீங்க கட்டணும். அதே இது ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே மாசம் மாசம் கட்ட வேண்டிய வேற ஏதாவது கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனையும் உங்க கார் கடனையும் சேர்த்து 15,000 ரூபாய் தான் வரணும். அதுக்கு மேல பெயரவே கூடாது. ஒருவேளை நீங்க அதையும் மீறி கார் வாங்க அதிக கடன் வாங்குனீங்கன்னா ஒண்ணு அந்த காரை உங்களால ரெகுலரா ரோட்ல ஓட்ட முடியாது. ஏன்னா காருங்கிறது யானை மாதிரி, அதுக்கு எவ்வளவு செலவாகுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்க ஆசையா வாங்கின அந்த காரை உங்க கையை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.